ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய்ராம். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தர காண்டம் சர்க்கம் 16. சீதையை பார்த்து வருதுதல். ஹனுமான் சீதா பிராட்டியார தன்னோட நற்குணங்களால் எல்லாரையும் வசீகரப்படுத்துகிற ராமனையும் மனசுக்குள்ளே வணங்கி கொண்டாடி ஒரு ஆலோசனையில் மனசுக்குள்ளே பண்ணுறாரு. கண்ணீரால் கலங்கின கண்ணா தேஜஸ்வியான ஹனுமான் சீத்தை நிலை குறித்து கொஞ்ச நேரம் ஆழமாக சிந்திச்சு ரொம்ப துக்கப்படுறாரு. பெரியோர்கள்கிட்ட மரியாதை இருக்கிற லக்ஷ்மணனால் கௌரவிக்கத்தக்கவரும் ராமனோட பத்தினியுமான சீதா பிராட்டியாருக்கு இவ்வளவு துக்கம் இருக்குது அப்படின்னா விதியை யாராலையும் மீற முடியாது அப்படிங்கிறது சத்தியம்தானே அப்படின்னு நினைக்கிறாரு. ராமனோட பராக்கிரமத்தையும் லக்ஷ்மணனோட புத்தி சக்தியையும் சீதா பிராட்டி அறிஞ்சதுனால தான் மழைக்காலத்துலேயும் கலக்க முடியாத கங்கை நதி மாதிரி இத்தனை கஷ்டம் வந்தாலும் மனசு தளராமல் இருக்காங்க. ராமனுக்கு இணையான ஒழுக்கம், வயது, நல்ல நடத்தையும் உடையவர், இணையான உயர்குலம் லட்சணம் உடையவர் சீதா பிராட்டியாருக்கு ராமனே ஏற்றவர். அவருக்கு சீதா பிராட்டியார் ஏற்றவர். தங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கு எல்லாம் சுத்தப்படுத்தப்பட்டதுக்கப்புறம் எவ்வளவு ஒளி வீசுமோ அது மாதிரி உலகத்தினரில் எல்லாராலையும் விருப்பப்படுற மகாலட்சுமி மாதிரியாகவும் இருக்கக்கூடிய சீதா பிராட்டியை பார்த்ததும் மனசால் ஸ்ரீராமனை சிந்திக்கிறாரு ஹனுமான். அப்புறம் சில வார்த்தைகளை தனக்குள்ளேயே சொல்லிக்கிறாரு. அகலமான கண்கள் இருக்கக்கூடிய இவங்க காரணமாக தான் மகாபலசாலியான வாலி கொல்லப்பட்டார். வீரியத்தால் தான் ராவணனுக்கு சமமான கபந்தனும் வீழ்த்தப்பட்டான். சண்டையில் மகேந்திரனால் சம்பராசுரனும் கொல்லப்பட்டது மாதிரி பயங்கரமான பராக்கிரமம் இருக்கக்கூடிய ராட்சசன் விராத்தன் ராமனால் சண்டையில் கொல்லப்பட்டான். ஜனஸ்தானத்தில் பயங்கரமான செயல்களை செய்யக்கூடிய அந்த 14,000 ராட்சசர்கள் ராமனால் தான் அதுலேயும் கொல்லப்பட்டாங்க. கரண் கொல்லப்பட்டான், திரிசரஸ் கொல்லப்பட்டான், மகாபலம் தூஷன் அழிக்கப்பட்டான். வாலியினால் பராமரிக்கப்பட்ட யாராலையுமே அடைய முடியாத உலகத்தாரால் மதிக்கப்படக்கூடிய வானர ராஜ்யத்தை இந்த தேவியுடைய கிருபையால் தான் சுக்ரீவனே அடைஞ்சார். அகலமான கண்கள் இருக்கக்கூடிய சீதா பிராட்டி காரணமாக தான் நதி நதங்கள் எல்லாம் சேரக்கூடிய அந்த பெரிய சமுத்திரத்தை நான் தாண்டினேன். லங்கப்பட்டணத்தையும் பார்த்தேன். மேற்கில் இருந்து கிழக்கை நோக்கி ஓடுற ஆறுக்கு பேர் நதி, கிழக்கில் இருந்து மேற்கு நோக்கி ஓடுற ஆறுக்கு பேர் நதம். இந்த தேவிக்காகத்தான் கடல் சூழ் பூமண்டலத்தையும் எல்லா உலகங்களையும் ராமன் தலை கீழே புரட்டி போட்டாலும் அது பொருத்தமானதே தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 3 உலக அரசருமே உயர்ந்ததா, இல்லாட்டி ஜனக நந்தினி சீதா பிராட்டியார் உயர்ந்தவரான்னு ஆலோசனை பண்ணினா 3 உலக அரச உரிமை அப்படிங்கிறது சீதா பிராட்டியோரோட வீசம் பகுதிக்கு கூட ஈடாகாது. அதாவது 16ல் 1 பங்கு அப்படிங்கிறது தான் வீசம். அறநெறியாளரும் மகாத்மாவான மிதிலை மன்னன் ஜனகருடைய புதல்வி தன் பர்த்தா கிட்ட உறுதியான பற்று உடையவர். வேள்விச்சாலை நிர்மாணத்துக்காக பூமியை கலப்பையாழ உழுதப்போ பூமியை பிளந்துட்டு தாமரை மகரந்தம் மாதிரி மண் துகள் தூவப்பட்டவராக வெளிவந்தாங்க. பராக்கிரமசாலி, மேலான நடத்த உள்ளவர், யுத்த களத்தில் பின்வாங்காதவரான தசரத மன்னனுக்கு புகழ் பெற்ற இந்த சீதா பிராட்டியாரே முதல் நாட்டுப்பெண். அதாவது நாட்டுப்பெண் அப்படின்னா மருமகள். அறம் அறிஞ்சவர், செய்நன்றி உள்ளவர், தன்னை அறிஞ்சவரான ராமனோட அன்புக்கு உரிய மனைவியான இந்த சீதா பிராட்டியார் ராட்சசிகள் கட்டுப்பாட்டில் இருக்கிறாரு. இது காலத்தின் கோலந்தானே, விதியிலிருந்து யாருமே தப்ப முடியாது தானே. அரண்மனையிலிருந்து எல்லா அபோக சாதனங்களையும் திறந்துட்டு கணவன் கூட்ட கொண்டிருந்த தீவிர பற்றோட வலிமையால் வனவாசத்தில் கணவனோட மக்களே இல்லாத ஒரு காட்டுக்குள்ளே புகுந்தார். அந்த காட்டுக்குள்ளே உறவினர்களோ நண்பரோ நல்ல பண்பாடு உடையவங்களோ இல்லை. எவ்வளவு உயரமான கற்புக்கரசி இவர்.
தன்னுடைய நாயகனுக்கு பணிவிட செய்கிறதுல ஆர்வம் இருக்கக்கூடிய சீதா பிராட்டியார் அரண்மனையில் உயர்ந்த உணவு வகைகளை சாப்பிட்டப்ப எந்த அளவுக்கு மகிழ்ச்சியையும் திருப்தியையும் அடைஞ்சாரோ அதே திருப்தியைத்தான் தன் கணவனோட வனத்தில் கனிக்கிழங்குகளை சாப்பிட்டப்பவும் அதே மனமகிழ்ச்சியோடு தான் இருந்தார். பொன்னிறமாக இருக்கக்கூடியவர், எப்பயுமே ஒரு புன்சிரிப்போடு பேசுகிறவர், கஷ்டங்களை அனுபவிக்கவே தகாதவர். இந்த சீதா பிராட்டியார் இத்தனை வேதனைகளை சகிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒருத்தனுக்கு தண்ணீர் தாகம் எடுத்துச்சுன்னா எப்படி தண்ணீர் பந்தலை நோக்கி ஓடி போவானோ அது மாதிரி ரவணனால் கவர்ந்து வரப்பட்டவர், நன்னெறி உள்ளவரான சீதா பிராட்டியாரை பார்க்கறதுக்கு ராகவன் தவிச்சுக்கிட்டு இருக்காரு. நாட்டில் இருந்து துரத்தப்பட்ட மன்னன் திரும்பவும் நாட்டுரிமையை அடைஞ்சாதான் சந்தோஷப்படுறது மாதிரி இவரை திரும்ப அடைஞ்சா ராகவன் நிச்சயமாக பெரும் மகிழ்ச்சி அடைவார். சுகபோக சாதனங்களை விட்டவர், ஒற்றார் உறவினர் பக்கத்தில் இல்லாதவர். இவர் ராகவனை சந்திக்கிறதுல அடக்க முடியாத ஆசை இருக்கிறவர். என்னுடைய உடலை இன்னும் தாங்கிக்கிட்டு இருக்காரு. இவர் ராட்சசிகளையோ மலர்கனியுடைய இந்த மரங்களையோ பார்க்கல, ஒரே மனசோட ராமனையே பார்த்துட்ருக்காரு மனசுக்குள்ளேயே. அது நிச்சயம். பெண்களுக்கு மற்ற எல்லா அணிகலன்களை விட கணவனே சிறந்த ஆபரணம். கணவனோடு கூட இருக்கத்தக்கவரான அவர் இல்லாததால தான் இவர் பளிச்சுன்னு இருக்கலப்பா. இவர் இல்லாத பிரபுராமன் செயற்கரிய செயலை செஞ்சிட்ருக்காரு. தான் உடலை இன்னும் தாங்கிட்டு இருக்காரே, துக்கத்தால் அழியலை. கருமையான கூந்தல் உடையவர், தாமரை போல பிரகாசிக்கிற கண்கள் உடையவர், சுகம் அனுபவிக்கத்தக்கவர். துக்கத்தில் இருக்கிறவரான இவரை பார்த்து என்னுடைய மனசு கூட கலக்கமாகுது. பூமாதேவிக்கு நிகரான பொறுமை உடையவர், தாமரை கண்ணாலும் ராம லட்சுமணர்களால் பாதுகாக்கப்பட்டு வந்தவரான சீதா பிராட்டியார் இப்போ ஒரு மரத்துக்கு அடியில் வச்சோ விகாரமான கண்கள் இருக்கக்கூடிய இந்த ராட்சசிகளால் கண்காணிக்கப்பட்டுட்டு இருக்காரே. பனிப்பொழிவுனால் தாமரை எப்படி பாதிக்குமோ அது மாதிரி சோபை இழந்து போயிருக்காரு. தொடர்ந்து தாங்க முடியாத துக்கங்களால் பிடிக்கப்பட்டிருக்கிறது. ஜனகருடைய புதல்வி கணவனை விட்டு பிரிஞ்சிருக்கிற பெண் சக்கரவாகம் போல ரொம்ப ஒரு இறங்கத்தக்க நிலையை அடைஞ்சிருக்காரு. பெண் சக்கரவாகம் அப்படிங்கிறது ஆண் பிரிவின் துணையை தாங்காது அப்படின்னு சொல்லப்படுறது. பனிக்கால முடிவில் வசந்தத்தோட துவக்கத்தில் மலர்கொத்துகளோட பாரத்தால் நல்லா வளைஞ்ச கிளை நுனி இருக்கிற அசோக மரங்கள், ஆயிரக்கணக்கான குளிர்ந்த கிரணங்களோட உதிச்சிருக்கிற பூர்ண சந்திரனும் இந்த பிராட்டியோட துக்கத்தை இன்னும் அதிகப்படுத்துது. கணவரோட இருந்திருந்தா இது எல்லாமே இவருக்கு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கோம். கணவன் பக்கத்தில் இல்லாததுனால அதிகமான துக்கத்தை கொடுக்குது. ரொம்ப பலசாலியும் வேகமாக செயல்படுறவர் வானர சிரேஷ்டரான ஹனுமான் இந்த விஷயத்தை பற்றி இந்த மாதிரி எல்லாம் ஆலோசித்ததுக்கப்புறம் இவர் தான் சீதை அப்படின்னு ஒரு உறுதியான முடிவுக்கு வந்து அந்த மரத்திலேயே தங்கிட்டார். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 16வது சர்க்கம் ஒற்றிற்று. ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய்ராம்.